ஒரு ஷார்ட் வீடியோ அப்படியே ஒரு வேலை பண்ணலாம் இல்லையா? நான் பேஸ்ட்டாக செஞ்ச மாமி பாஸ்தா செஞ்சிங்களா? பாஸ்தா ஆக்சுவலி மஞ்சப்பொடி உப்பும் போட்டு நல்லா வேக விடணும். வேக விட்டுட்டு அதை பிழிஞ்சு எடுத்துட்டு உலர விட்டுறணும். உலர விட்டுட்டு பின்ன கடுகு உளுத்தம்பருப்பு, அதில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து தேங்காய் பால் விட்டும் அந்த பாஸ்தாவில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு தேங்காய் பால் விட்டு இஞ்சி பச்சை மிளகாய் அரிஞ்சு ஸ்டூ மாதிரியும் பண்ணலாம். வெள்ளை கலரில் அது என்ன சொல்லுவாள், மயோனைஸ் மாதிரி பண்ணலாம். க்ரீமி டெக்ஸ்டரில் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு வந்து டப்பாவில் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி சின்னதாக காரம் 2 வட்டல் மிளகு போட்டுட்டு இஞ்சி பச்சை மிளகாயில் அரிஞ்சு போட்டு தேங்காய் க்ரீமுக்கு பகரம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு பாஸ்தா பண்ணலாம். இல்லாட்டினா வெங்காயம் தக்காளி சூப்பு மாதிரி பண்ணி அதில் பாஸ்தா பண்ணலாம். சூப் அப்படி பண்ணுறது இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வதக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி தக்காளி கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு மாதிரி கொதிக்க விட்டு கொஞ்சம் இப்படி தகான்னு வரும்போது பாஸ்தா தூக்கி அதில் போட்டு கொஞ்சம் கிண்டி எடுத்து பச்சை கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு செய்யலாம். தக்காளி டேஸ்ட்லேயும் பண்ணலாம், வெள்ளை க்ரீம் டேஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம்லேயும் பண்ணலாம். ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் எல்லாமே கூட. மயோனைஸ் மாதிரி டேஸ்ட்டு. மயோனைஸுங்கிறது ஆயில் அண்டு எக்கு, சில பேர் எக்கு வெளுத்துடு பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா பேஸ்ட்டு பண்ணி அதில் தேங்காய் எண்ணெயை விட்டு கொஞ்சம் தயிரும் விட்டு மிக்சியில் போட்டு நல்லா சிட்டி எடுத்தால் உங்களுக்கு அந்த மயோனைஸ் கிடைக்கும். அந்த டேஸ்ட் வரும் பாஸ்தாவுக்கு. சகோதரி, இப்போ நீங்கள் சொன்னது லக்ஷ்மி சகோதரி, கற்றது கைமான அளவு கல்லாதான். எஸ், எக்ஸாக்ட்லி. எல்லா ஃபுட்டும் நம்ம எப்போவுமே மனசிலாக்கணும். நிறைய நம்ம லைவ் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஆனால் அதே சமயம் இவ்வளோ எனக்கு தெரியாமல் போச்சேன்னு நம்ம நினைக்க வேண்டாம். காரணம் 1000 மைல் ஜேர்னி அப்படிங்கிறது ஒற்றை சாட்டத்தில் நம்மளால் ஒரு 1000 மைல் யாராலையும் கடந்துட முடியாது. அவங்க இந்த பக்கம் 1000 மைல் கடந்து இந்த பக்கம் வரணும். நம்மளோட சமையல் கற்றுக்கிறதானா, நம்ம சமையலை கற்றுக்கணும்னா 1000 மைல் தாண்டி அந்த பக்கம் போகணும். எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு சாப்பிடணும். அது மாத்திரம் இல்லை, சமையல் செய்கிறதே ஒரு ஆர்ட்டு தான். மற்றவங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக சமைக்கணும். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலுங்கிறது எப்போவுமே சாப்பாட்டில் மருந்தை தான் ரொம்ப கூடுதல் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு மெடிசின் உணவே மருந்துங்கிற மாதிரி சாப்பாடு தான் நம்ம சாப்பாடு. ஆனால் நார்த் இந்தியன் அப்படி அவங்க நாக்கு டேஸ்ட்டுக்கு தான் முன்கணனை கொடுப்பாங்க. அதில் பாஸ்தா அந்த இந்த மாதிரி இங்கிலீஷ் கல்ச்சர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பர்கர் பீஸா அவங்க அந்த மாநிலத்துக்கு அது கொள்ளலாம், நமக்கு பറ്റാது. அதெல்லாம் சப்பாத்தி குருமா எல்லாத்துலேயுமே ஒரு மெடிசின் இருக்கா அந்த பார்த்து செய்வோம் சவுத் இந்தியன்காரன். கீரையை நிறைய யூஸ் பண்ணுறது சவுத் இந்தியாவில் தான். நார்த் இந்தியாவில் அவ்வளோவா கீரை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு கீரை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மற்ற பாலக்கு. செந்தில்குமார், நீங்கள் எந்த ஊர் மேடம்? திருவாண்டம் சார். லக்ஷ்மி சகோதரி, உங்கள் சமையல் எல்லாம் சூப்பர். சொல்லும் போதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு மன திருப்தி. நம்ம இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு நான் மீட் பண்ணுறது 33ஆவது வயசில் மீட் பண்ணுறோம். அந்த 33 வருஷமும் அவங்க அம்மா தானே சமைச்சு போட்டிருப்பார். அப்போ அந்த சமையலை தான் அவங்க பழகி வந்திருக்காங்க. திடுத்துப்புனா நான் வெரைட்டி கொண்டு கொடுத்தா எடுத்துகிட்டு போகணும்பார். சில பேருக்கு பயங்கர பிடிவாதம் இருக்கும். அவங்க டேஸ்ட் என்னவோ அதுதான் பிடிக்கும். அவங்க சொல்கிற சமையல் தான் சமைக்கணும். அப்படி தான் நான் இங்கே சமைச்சிட்டு இருக்கேன். என்னோடய இஷ்டத்துக்கு சமைச்சாலும் அவள் சாப்பிட மாட்டான். என்ன ஒர்க்கு பண்ணுறீங்க? வேணால் எல்ஐசி ஏஜென்ட்டுப்பா. நீங்கள் எந்த ஊர் மேடம்? தயிர் தாளிப்பு பக்குவமாக தயிரையும் காப்பாற்றிட்டா உங்களையும் காப்பாற்றிட்டீங்க. ஆமாம், இந்த வரமிளகாயை கிள்ளி போடச்சேன்னா தயிர் உறைஞ்சிரும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், மிளகாயோட காம்பெல்லாம் நான் ஃபஸ்ட்டே கிள்ளி வச்சிருவேன். கிள்ளி சட்டியில் வானலியில் போட்டு லைட்டாக ஹீட்டு பண்ணி கொஞ்சம் பரபரான்னு சவுண்டு வர்ற மாதிரி இது பண்ணி வச்சிடுவேன். அதுக்கப்புறம் காம்பை நான் எங்கே போய் தேடுறது? காம்பு இல்லையே. காம்பெல்லாம் நான் ஃபஸ்ட்டே வாங்கின அந்த அன்னைக்கே காம்பை கிள்ளி வச்சுருவேன். நான் காம்பை கிள்ளி சுத்தம் பண்ணி, ஏன்னா எல்லாம் கூட ஒன்றா போட்டாங்க இடம் பத்தாது இல்லை. காம்பை கிள்ளினா நிறைய இடம் கிடைக்கும் டப்பாவில் போட்டு வைக்க. அப்புறமா சட்டியில் போட்டு சூடாகவும் வச்சுட்டேன். அப்போ பார்த்தேன் மிளகாயை இந்த காம்பில் இருக்கிற ஸ்வரம் அந்த உடம்புலையுமே இருக்குமே சொல்லிவிட்டு அந்த வற்றல் மிளகாயை 3 அண்ணா தூக்கி தயிரில் போட்டு அது நல்லா புதுந்து சிவப்பு கலரில் ஆகிடுச்சு. கழுகித்தான் போட்டேன். இத்தனைக்கு கழுகி போட்டேன். நான் எப்போவுமே மிளகாய் வத்தலை கழுகி தான் போடுவேன். காரணம், ஒரு இடத்துல இந்த சிவப்பு கலர் பெயிண்ட் கலக்கி அதில் இந்த மிளகாய் அப்படி தூக்கி ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு காய வைக்கிறாங்க. நல்ல கலர் கிடைக்கிறதுக்கு வேண்டி. அது பார்த்த அன்னையிலேருந்து நான் நோட்டிஃபிகேஷன் எப்படி ஆஃப் பண்ணுறது டிங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது.